السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله وسلم على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பாசமான சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹுவே, எங்களை நீ மன்னிப்பாயாக. காரணம், நீ மன்னிப்பதை மிகவும் விரும்பக்கூடியவன். ஆதலால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஆதலால் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நாட்களில் செய்வதற்காக மிக அழகான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது விரைவாக பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மொத்தமாக நாம் இறங்குகிறோம். மொத்தமாக வாகனத்தை எடுத்து நாம் விரைவாக பயணம் செய்யும் பொழுது யாரேனும் ஒருவருக்கு அது சிறிய பாதிப்பை கூட ஏற்படுத்திவிடக்கூடாது. நண்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு நபித்தோழர்களினுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, இவரினுடைய ஈமானின் முதிர்ச்சியை பார்த்து அல்லாஹுவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்விட்டு அழுதிருக்கிறார்கள். இவரினுடைய ஈமானினுடைய முதிர்ச்சிக்காய் லட்சோபக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்ததாக வரலாறில் பதிவு செய்யப்பட்டாலும் இந்த ஒரு நபித்தோழருக்கு வானவர்கள் இறங்கி சலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நேர்த்தியான ஒரு ஈமானிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோழர். எவ்வளவு சிரமத்தை சந்தித்தாலும் கூட ஈமானை விட்டுவிடாமல் நபியினுடைய ஒரு சுன்னாவுக்காக பல்வேறு காலங்கள் நோயிலும் கஷ்டங்களிலும் சிரமப்பட்ட ஒரு தோழர். நாம் எப்படி இந்த உலகத்தில் ஈமானோடி வாழ வேண்டும் என்பதற்காகவும் நபியினுடைய வார்த்தைகளை நாம் எவ்வளவு தலையின் உச்சாணியில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இந்த தோழரினுடைய வரலாறு ஒரு பெரும் பாடமாக இருக்கு. இவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் பெரும் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். இம்ரான் இப்னு ஹுசைன், இவரினுடைய தந்தை ஹுசைன் இருக்கிறாரே. ஹுசைன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹினுடைய மகனார் ஹுசைன் இருக்கிறார்கள், அது சீன், இது சாத், ஹுசைன் என்பதாக சொல்லப்படும். இவரினுடைய தந்தை ஹுசைன் இருக்கிறாரே மிகவும் நாவன்மை உடையவர். மக்காவினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இவரிடத்திலே சொல்லிதான் தீர்த்து வைப்பார்கள். அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகளில் மிக முதன்மையானவராக இருந்தவர் இவரினுடைய தகப்பன் ஹுசைன். ஆனால் இவரினுடைய மகன் இம்ரான் இருக்கிறாரே மிக வித்தியாசமானவர், தேடுதல் மிக்கவர். சத்தியத்தை நோக்கி தேட வேண்டும், சத்தியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு தோழர். ஒரு கட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய தந்தை, அவரினுடைய உறவுகள் எல்லாம் இஸ்லாத்தை புறக்கணித்த பொழுது இவர் தனியாக அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்பொழுதுமே அல்லாஹுவின் தூதரோடு இருப்பது இவருக்கு ஒரு நீண்ட ஒரு ஆசை. உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் துறந்து ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நாம் தொட வேண்டும் என்று ஆசைப்பட்ட தோழர்களில் ஒரு தோழர் இந்த தோழர். ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். யா ரசூலல்லாஹ், இன்னா இதா ரஅய்னாக ரக்கத்து குலூபனா வ குன்னா மின் அஹ்லில் ஆখিরা வ இதா ஃபாரக்னாக அஜபத்துன துன்யா வ ஷமம்ன நிஸா வ அவுலாத். அல்லாஹுவின் தூதரே, உங்கள் சபையில் இருந்தால், உங்களை நாங்கள் பார்த்தால், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ரக்கத் குலூபனா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி அதனூடாக ஒன்றி விடுகிறது. உங்களை காணும் பொழுது, உங்கள் சபையிலேயே நாங்கள் இருக்கும் பொழுது, உங்களோடு இருக்கும் நாட்கள் அனைத்தும், நேரங்கள் அனைத்தும் அப்படி நாங்கள் ஒன்றி விடுகிறோம். மறுமையோடு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோடு நாங்கள் அப்படி ஒன்றி விடுகிறோம். வைதா ஃபாரக்னாக, அதே நேரம் உங்களை விட்டு விடை பெற்று விட்டால், உறவுகளை சந்திப்பது, மனைவி மக்களை சந்திப்பது என்பதாக நாங்கள் சென்று விட்டால் அஜபத்துன துன்யா, உலகத்தினுடைய ஆச்சரியம் எங்களுக்குள் வந்து விடுகிறது. வஷமம்ன நிஸா வல் அவுலாத், பெண்களின் மீது, குழந்தைகளின் மீது எல்லாம் நேசம் வருகிறது, பாசம் வந்து விடுகிறது. அப்படி உங்களோடு இருக்கும் பொழுது இருந்த அந்த உணர்வு நிரந்தரமாக இல்லாமல் போய்விடுகிறது என்று கவலையோடு இந்த தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தகூனூன அவ் கால லவ் அன்னக்கும் தகூலூன அலா குல்லி ஹால் அலல் ஹால்,
இது ஒரு நேரம், அது ஒரு நேரம், அப்படித்தான் இருக்க முடியும். மனிதர் என்று சொன்னால் நீங்கள் என்னோடு இருக்கக்கூடிய நேரம் என்பது மறுமையை பற்றியதான நேரங்கள், மஹ்ஷரை பற்றியதான நேரங்கள், உங்கள் ஆன்மீகத்தினுடைய நேரங்கள். அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது அப்படி இருக்கத்தான் வேண்டும். என்னை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லும் பொழுது உங்கள் உலகத்திற்கான நேரங்கள். அதனால் இது ஒரு நேரம் இப்படி இருக்கும், அது ஒரு நேரம் அப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஒரு கால் லஸாஃபஹத்துகுமுல் மலாயிகா பிஅகுஃபிஹிம். ஒரு கால் நீங்கள் நிரந்தரமாகவே இந்த சிந்தனையில் இருந்து விட்டால், என்னோடு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோன்று நிரந்தரமாகவே என்னை விட்டு விடைபெற்றாலும் கூட லவ் தகூனூன லவ் அன்னக்கும், நீங்கள் அப்படி மாறிவிடுவீர்களே ஆனால் வானவர்கள் எல்லாம் உங்களுக்கு சலாம் உரைப்பார்கள். வலிசாரத்துக்கும் ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகளை வானவர்கள் வந்து தரிசிப்பதற்காக வருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியை நாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? எல்லா நபித்தோழர்களுக்கும் அப்படித்தான் தோன்றியது, இவருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றியது. எல்லா நபித்தோழர்களுக்கும் எப்படி தோன்றியது? அல்லாஹ்வின் தூதரோடு நாம் இருக்கும் பொழுது அப்படி இருக்கத்தான் முடியும். உலகத்தோடு நாம் வந்துவிட்டால் நம்முடைய சிந்தனை மாறத்தானே செய்யும். ஆதலால் நாம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது என்று எல்லாரும் விளங்கினார்கள். ஆனால் இந்த தோழர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கினார். நாம எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் பொழுது ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு யோசனை இருக்குல்ல, ரசூலோடு பழகும் பொழுது, ரசூலினுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படி இருக்கிறோமோ, நாம் ஏன் ரசூலை விட்டு விடைபெற்றதற்கு பிறகும் அப்படி இருக்கக்கூடாது என்று யோசித்தது மட்டுமல்ல, அப்படியே வாழவும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார். ரசூலுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் ரசூலுக்கு பின்பும் நாம் இருக்க வேண்டும். என்ன உலகம், என்ன உலகத்தினுடைய மோகங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தினுடைய மோகங்களை விட்டு தூரமாக ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல்லவா, அப்படி நடந்தது. ஹுசைன் நடந்து செல்லும் பொழுது வானவர்கள், அவர் போய்கிட்டே இருப்பார், அலைக்கும் சலாம் சொல்வார். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆச்சரியம். ரசூல் சொல்வார்கள், ஆச்சரியப்படாதீர்கள், வானவர்கள் அவருக்கு சலாம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு என்று உண்மையாக நம்பி அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களின் பால் நாம் வானவர்களை இறக்குகிறோம். குர்ஆனினுடைய வார்த்தை பாருங்கள். இதனுடைய ஈமானினுடைய சான்றுக்கு ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் எல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடிய தோழர் இந்த தோழர். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், இப்னு சீரின் என்று சொல்வார்கள், கனவினுடைய வித்தகர். இந்த ரெண்டு நபியிடத்திலே பாடம் கற்றவர்களிடத்தில் பாடம் கற்றவர்கள், நபியினுடைய மனைவியிடத்திலே பாடம் கற்று வளர்ந்தவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், பஸ்ரால இவங்க கடைசி காலகட்டத்தில் பஸ்ரால இருந்தாங்க, ஈராக்ல இருக்கக்கூடிய பஸ்ரால இருந்தாங்க. மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி அஹதும் பிஃபத்லி இம்ரான் இப்னு ஹுசைன். நபி தோழர்களிலேயே, பஸ்ராவில் வாழ்ந்த தோழர்களிலேயே இம்ரான் இப்னு ஹுசைன மாதிரி ஒரு சிறந்த ஒரு நபி தோழரை எங்கள் கண் கொண்டு நாங்கள் பார்த்ததில்லை என்பதாக கூறுவார்கள். இவரினுடைய தகப்பன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் மக்கா குறைஷிகள் எல்லாம் இவரினுடைய தகப்பனை அணுகி, முஹம்மதிடத்திலே கொஞ்சம் போய் பேசிவிட்டு வாருங்கள், அவரினுடைய போக்கு சரியில்லை, கொஞ்சம் உனக்குத்தான் நல்ல நாவன்மையை தந்திருக்கிறான் அல்லவா, அதனால் நீ என்ன செய்யுங்க, அந்த முஹம்மது என்ன சொல்கிறார் என்பதாக போய் கேட்டு அவருக்கு ஏதாச்சும் நல்ல புத்திமதியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்பதாக மக்காவாசிகள் எல்லாம் அவர்களுடைய தகப்பனை அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப மகனார் ஒரு பெரிய ஜாமியா, ஒரு பள்ளிவாசல்ல என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு அவர் வருகிறார். மஸ்ஜிதுல் ஜாமியா ஒரு பெரிய பள்ளிவார், ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல ரசூலுல்லாஹ் கூட தோழர்கள்லாம் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இவர் வருகிறார். ரசூலுல்லாஹ் அவரையும் பார்க்குறாங்க, அவரினுடைய மகனார் ரசூலினுடைய தோழர் அவரையும் பார்க்குறாங்க. அவர் கண்டுக்கிடவே இல்லை வாப்பாவை. அவர் உள்ள வாராரு. தந்தை வருவதை அவருக்கு தெரிகிறது, வருபவர் தந்தை என்பதாக தெரிகிறது. ஆனால் தந்தையை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்றாங்க, உங்க வாப்பா வந்திருக்கிறாருங்க, நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்காவிலிருந்து வந்திருக்கிறார், உங்களை பெற்றெடுத்த தந்தை வந்திருக்கிறார். கையை மட்டும் காட்டுறார், எதுவுமே பேசக்கூடாது, அவரை பற்றியெல்லாம் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. உடனே அவரினுடைய தந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பக்கத்தில் வந்து அமருகிறார். அமர்ந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா நுஜைர், உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், இன்னக்கும் லதஹத்தஸூன பி அஹாதீஸி, உங்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை
நான் கேட்க ஆசைப்படுகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல உனக்கு கஷ்டம் வந்துட்டுனா நீ என்ன செய்வ, யார்கிட்ட நீ கையேந்துவாய்? உடனே அவர் சொல்கிறார், ஃபிஸ்ஸமா, எனக்கு கஷ்டம் வரும்பொழுது வானத்தில் உள்ளவனே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன், கையை ஏந்துவேன் என்பதாக சொல்கிறார். இப்போ ரசூலா கேட்குறாங்க, யா ஹுசைன், ஓ ஹுசைனே, ஆனால் உனக்கு தெரியுது இல்லை, ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது மட்டும் உடனடியாக நீ வானத்தை நோக்கி என்ன செய்கிறாய், கரங்களை தூக்குகிறாய். சபஅத்துன் ஃபில் அர்தி, உனக்கு எத்தனை கடவுள் இருக்கிறார்கள் முதல்ல ரசூலா கேட்குறாங்க. கம் இலாஹுன் தஅபுத், நீ எத்தனை கடவுளை முதல்ல நீ வணங்கி கொண்டிருக்கிறாய்? அவர் சொல்கிறார், சபஅத்துன் ஃபில் அர்தி வ இன்னஹு ஃபிஸ் ஸமா, பூமியில ஒரு 7 கடவுளை நான் வைத்திருக்கிறேன், வானத்துல ஒருத்தனை வைத்திருக்கிறேன், அவன் தான் ரொம்ப ஃபைதா அஸாப தர்ருன் மன்தது, அவன் தான் என்னது. அப்ப ரசூலா கேட்குறாங்க, நீ யார், உனக்கு கஷ்டம் வந்தால் யார்கிட்ட கூப்பிடுவேன்? என்ன அவர் சொல்றா, ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனை தான் கூப்பிடுவேன், பூமியில் உள்ளதெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்குறாங்க, இதே ஹலக்கல் மால் மன்தது, உன்னுடைய பொருளாதாரம், நீ ஒரு பெரிய பணக்காரன், உன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிந்து விட்டால் நீ யாரை அப்பா அழைப்பாய்? உடனே அவர் சொல்கிறார், அல்லதி ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனைத்தான் நான் கூப்பிடுவேன். யாராக இருக்கட்டும், இறைவனை மறுக்கக்கூடியவர்களும் கூட ஒரு கஷ்ட நேரத்தில் வானத்தில் உள்ளவனே கடவுளே என்பதாகத்தான் பதற்றத்தில் அழைக்கிறார்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், நீ எத்தனை கடவுளை வணங்குகிறாய்? நான் ஒரு சபஅத்துன், ஒரு 7 கடவுளை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன் ஃபில் அர்தி, பூமியில. ஆனால் கஷ்டம் என்று வந்தால் நீ யாரை அழைப்பாயப்பா? அல்லாஹ்வின் தூதர் கேட்டதுதான் தாமதம். ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனை தான் நான் அழைக்கிறேன், பூமியில் உள்ள எந்த கடவுளையும் நான் அழைப்பதில்லை. உன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அழிந்து விடுமையானால் நீ யாரை அழைக்கிறாய்? அவர் சொல்கிறார், அல்லதி ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவனை தான் நான் அழைக்கிறேன். ஃபயஸ்தஜீபு லக்க வஹ்தஹு, உன்னுடைய பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவன் ஒருவன் என்பதாக நீ ஆழமாக நம்பியிருந்து, வதஷ்ருகுமாஹு, அந்த கஷ்டத்திலிருந்து அவன் உன்னை மீட்டெடுத்து விட்டால் அவனோடு சேர்த்து நீ இணை துணைகளை ஏற்படுத்துகிறாயா? இந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயது முதிர்ந்தவருக்கு அழைப்பு பணி செய்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த மனிதர் உன்னுடைய உள்ளத்துல இப்ப கொஞ்சம் இலக்க ஆரம்பிக்கிறது. சொல்றது சரிதானே, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய சிரமங்களை கஷ்டமான நேரத்திலே கடவுளே என்று வானத்தை நோக்கி நாம் கை உயர்த்துகிறோம். ஆனால் கஷ்டங்களை எல்லாம் தீர்ந்ததற்கு பிறகு அந்த இறைவனுக்கு இணை துணைகளை நாம் ஏற்படுத்துகிறோமே, ஆனால் நாம் தவறானவர்கள் தானே என்று உணர்ந்ததற்கு பிறகு ரசூல் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இன்னக லவ் அஸ்லம்த அல்லம்துக கலிமத்தைனி தன்ஃபஉனா, நீ மட்டும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்க, பயனுள்ள 2 வார்த்தையையும் கூட நான் உனக்கு என்ன செய்வேன், சொல்லி தருவேன். உங்களுக்குன்னு 2 வார்த்தை நான் வச்சிருக்கிறேன், நீ இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லி தருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் தாமதம். அஸ்லம ஹுசைன், அந்த ஹுசைன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவரினுடைய தந்தை என்ன செய்கிறார், இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார். யா ரசூல் அல்லாஹ், அல்லிம்னி கலிமத்தைனி, 2 வார்த்தைகளை கற்றுத்தருவதாக சொன்னீர்களே, கற்றுக் கொடுங்கள். அல்லாஹுவின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ அஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, அல்லாஹுவே நேரான பாதையில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக, நேரான பாதையை எனக்கு நீ காட்டுவாயாக. வ அஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய ஆன்மாவின் தீங்கை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயா. அவரெல்லாம் பெரிய படாபலத்தோடி வாழ்ந்தவர், பாரம்பரியமாகவே தலைமுறையாக கொடிகட்டி நடந்தவர். ரசூல் அவரினுடைய உணர்வை புரிந்து கொண்டு சொல்கிறார்கள், வ அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய வ அஇத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, என்னுடைய ஆன்மாவினுடைய தீங்கை விட்டு அல்லாஹுவே என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற இந்த 2 வார்த்தையை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லி முடித்தது தாமதம். லம்மா அஸ்லம ஹுசைன், அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்கிறார், ஒரு வாப்பா உள்ள வரும் பொழுது ஏறெடுத்தும் பார்க்காத மகன், பாப்பா வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது கூட கைகளை காட்டி அமைதி காருங்கள் என்று சொன்ன மனிதர், லம்மா அஸ்லம ஹுசைன், அவரினுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றதுதான் தாமதம். காம இப்னுஹு இம்ரான், அவரினுடைய மகன் இம்ரான் ஓடி போய் வாப்பாவை கட்டி அணைத்துக் கொள்கிறார். வகான முஸ்லிமன் சாபிகன் வலம் யக்பல் யது வாலிதுஹு வஹுவ காஃபிர், அவர் வரும் பொழுது அவரை கட்டி அணைக்காதவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. போன உடனே என்ன செய்கிறார், ஃபகப்பல யதா, தன்னுடைய தகப்பனின் கையை முத்தமிட்டார். வரஸா, அவர் தலையை முத்தமிட்டார். வர்ரிஜில், அவரினுடைய காலை முத்தமிட்டார். தந்தையே என்பதாக தன்னுடைய பாசத்தை அள்ளி பொழிகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹுவின் தூதர் ஃபலம்மா ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பார்த்துட்டு இருந்த அல்லாஹுவின் தூதர் அழ ஆரம்பித்து விட்டார்.
இந்த பார்க்க ரசூலுல்லாஹ், காரணம் சின்ன வயசுலேயே தகப்பனை இழந்தவர், அல்லாஹுவின் தூதர். தகப்பனின் பெயர் தகப்பனின் முகம் காணாமல் வளர்ந்த குழந்தை அந்த குழந்தை அல்லாஹுவின் தூதர். இவர் தான் வாப்பாவின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு, தலையையும் முகத்தையும் கையையும் காலையும் மாறி மாறி முத்துவதை பார்த்தவுடன் ஒரு மகன், அவர் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக ஏறெடுத்தும் பார்க்க துணியாத மகன், ஆனால் இந்த தீனிற்குள்ளாக நம் தந்தை வந்துவிட்டார், கண்ட கனவெல்லாம் நிறைவேறிவிட்டது, மரணமே வந்தாலும் இனி எங்களை சொர்க்கத்தில் யாரும் பிரிக்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு அருளை அல்லாஹ் இதோ எனக்கு தந்து விட்டான், என் தகப்பன் பெற்றதற்கான லாபத்தை இதோ நான் அனுபவித்து விட்டேன் என்ற ரீதியில மாறி மாறி கெட்டி அழைத்து தந்தையை முத்தமிடுகிறார், பாசத்தை பொழிகிறார். இதை பார்த்துட்டு இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி என்ன செஞ்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுற்றி இருந்தவங்கலாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? பகைத்து மின் சனி இம்ரான், இந்த பையன் இம்ரான் செய்யக்கூடிய இந்த பாச போராட்டத்தை பார்த்துட்டு என்னால் அழாம இருக்க முடியல. தஹல ஹுசைனு, இந்த ஹுசைன் உள்ள வந்தார், வாப்பா உள்ள வந்தாரு. வஹுவ காஃபிருன், அவர் இறை மறுப்பாளராக வந்தார். ஃபலம் யக்கும் இலைஹி இம்ரான், இம்ரான் ஏறெடுத்தும் பார்க்கல, எந்திரிச்சு கூட போகல, வாப்பா வருகிறாரே ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட முகம் பார்த்து சிரிக்கவில்லை. ஃபலம்மா அஸ்லம கதா ஹக்கா, அதே நேரம் தந்தை இஸ்லாத்திற்குள்ளாக வந்ததுதான் தாமதம். பாப்பாவினுடைய உரிமை அனைத்தையும் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய இந்த அழகு இருக்கிறது. ஃபதஹலனி மின் தாலிக ரிஃப்க், என்னுடைய உள்ளத்துல அப்படி இலக்கம் வந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார். இவர் செய்யக்கூடிய இந்த பாச போராட்டத்தை பார்த்து என்னுடைய உள்ளம் அப்படி இலக ஆரம்பித்து விட்டது, உள்ளம் இலகியது, கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. ஆனால் அவர்தான் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஈமானினுடைய உறுதி, தந்தையாக இருந்தாலும் இறை மறுப்பாளராக இருக்கிறாய் என்று சொன்னால் நான் உன்னோடு பேசவும் மாட்டேன் பழகவும் மாட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டிருந்த மனிதர், தந்தை இஸ்லாம் வந்ததுதான் தாமதம், பார்ப்பவர்கள் எல்லாம் கண்கலங்கக்கூடிய அளவிற்கு பாசத்தை கொட்டுகிறார் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் எங்களினுடைய இறைவன் என்று சொல்லி உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களின் மீது வானவர்களை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொன்னானே. இதற்காகத்தான் இம்ரானின் மீது இம்ரான் சலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வானவர்களை அல்லாஹ் அவர் பக்கத்தில் இறக்கி அழகு பார்த்தான். இறுதியாக நோய்வாய்ப்படுகிறார், கிட்டத்தட்ட 30 வருடம் நோய்வாய்ப்படுகிறார். இமாம் திருமதி பதிவு செய்கிறார்கள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வயிறெல்லாம் கிழிந்து அப்படி கடுமையான நோய்வாய்ப்படுகிறார். சுற்றி இருப்பவர்களெல்லாம் போய் ஆறுதல் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறாங்க, ஒரு மருத்துவம் இருக்கிறது, அந்த மருத்துவத்தை பார்த்துட்டா இந்த நோய் குணமாகிவிடும். ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க புகாரில், ஷிஃபாஉ ஃபீ ஸலாஸத்தின், ஷிஃபா என்பது 3 அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று ஹிஜாமா செய்வதில், அன்றைய கால தோதுவுக்கு அந்த மருத்துவ முறையை சொன்னார்கள். அஷ்ஷிஃபாஉ ஃபீ ஸலாஸத்தின், நோய் நிவாரணத்தை அல்லாஹ் 3 வைத்திருக்கிறான். ஒன்று ஹிஜாமாவில் வைத்திருக்கிறான், மற்றொன்று தேன் அருந்துவதில் அல்லாஹ் ஹிஜாமாவை வைத்திருக்கிறான். மூன்றாவதாக சூடு வைப்பதிலே அல்லாஹ் நிவாரணத்தை வைத்திருக்கிறான், ஷிஃபாவை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, முதல் 2 மருத்துவமும் எனக்கு விருப்பத்திற்குரியது, இந்த சூடு வைக்கிறது இருக்குல்ல அதை நான் விரும்பல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சில நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுக்கு முன்பாகவே என்ன செய்தார்கள், சூடு வைக்கக்கூடிய மருத்துவம் அந்த சூழலுக்கு தகுந்தவாறு. ரசூல் விரும்பவில்லை, அவ்வளவுதான், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதில் ஷிஃபா இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ரசூல் சொல்கிறார்கள், காயப்பட்டு விட்டது என்று சொன்னால் சில நபர்களுக்கு ஆறவே ஆறாது. அன்றைய மருத்துவத்தில் சூடு காய்ச்சி என்ன செய்வார்கள், காயத்தில் வைத்து விடுவார்களே, ஆனால் காயத்தோடு சேர்த்து என்ன செய்துவிடும், அந்த காயமும் ஆறிவிடும், சூடோடு சேர்த்து அது ஆறிவிடும். அன்றைய நாட்களில் அது பெரும் மருத்துவமாக பாவிக்கப்பட்டது. இப்ப இவருக்கு எல்லா மருத்துவர்களும் 30 வருட காலம் படுத்த படுக்கையிலேயே கிடக்கிறார் இம்ரான் இப்னு ஹுசைன். வானவர்கள் வந்து இவரை சந்தித்து ஆறுதல் சொல்வார்களாம், அப்படியெல்லாம் வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். 30 வருட கால போராட்டம், கடைசியாக எல்லா மருத்துவர்களும் யோகோபித்து சொன்னார்கள், உயிர் பிழைப்பதற்கு மார்க்கம் தடுத்ததையே அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை, அதனால சூடு வச்சுக்கிடுங்க. அவங்க வயிறு கிழிந்து விட்டது, அவருக்கான வயிறு என்ன செய்து விட்டது என்று சொன்னால் கிழிந்து விட்டது. எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் தேரவில்லை, படுத்த படுக்கையிலேயே இருக்கிறார். மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு சூடு வச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நிவாரணம் கிடைத்து விடும். அப்ப இம்ரான் இப்னு ஹுசைனினுடைய அந்த ஈமானிய நம்பிக்கையை பாருங்க, இல்லை வேண்டாம், நான் இந்த நோயிலேயே செத்து போனாலும் கூட சாகிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். 3 அல்லாஹ் ஷிஃபா வச்சிருக்கிறான், ஹிஜாமால தேன் அருந்துவதில் புகாரில் அந்த ஹதீஸ் வரும்.
ஆனா இந்த சூடு வைக்கிறதுல அல்லாஹ் நிவாரணம் வைத்திருந்தும் கூட நான் அதை விரும்புறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் விரும்பாதது எனக்கு வேண்டாம் என்பதாக கடைசி வரை அதிலேயே அவர் மரணத்தை தழுவினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்னவென்றால், எங்கோ இருக்கக்கூடிய இம்ரானினுடைய வரலாறுகள் நம்மை கலங்கடிப்பதற்கு அல்ல, நாமும் இம்ரானை போன்று உறுதியான ஈமானுடையவர்களாய் ரசூலினுடைய வார்த்தை அல்லாஹ்வின் யதார்த்தமா சொல்றாங்க. என் சபையில இருக்கும் பொழுது மறுமை தெரியத்தான் செய்யும், சொர்க்கம் தெரியத்தான் செய்யும். என்னை விட்டு விலகிவிட்டால் உலக காரியங்களில் ஈடுபடும் பொழுது உலகம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கால் நீங்கள் இரண்டிலுமே சமமாகிவிட்டால் வானவர்கள் உங்களுக்கு சலாம் உரைப்பார்கள் என்று சொன்னவுடன் எல்லாரும் ஒரு விதமா விளங்குறாங்க. இந்த இம்ரான் எப்படி விளங்குகிறார்? ஆனால் ஏன் நம்ம ரசூலுல்லாஹ் விட்டு வெளியே போனால் இந்த சிந்தனையில ஏன் நம்ம இருக்கக்கூடாது என்பதாக ஒரே சிந்தனையின் அடிப்படையில் தன் சிந்தனையை சீர்படுத்தினார். ஈமானினுடைய உறுதியோடி நபியினுடைய வாக்குக்காக, நபி மொழிக்காக 30 வருட காலம் நான் காயப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்தாலும் அல்லாஹுவின் தூதரினுடைய நபிமொழியை நான் மீற மாட்டேன் என்பதாக அந்த இம்ரான் மரணித்தாரையானால், இது போன்ற ஈமான் நமக்கு இருக்குமையானால் அல்லாஹுவினுடைய சுப செய்தி, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று யார் சொல்வார்களோ, சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே உறுதியாக இருப்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்கு நாம் வானவர்களை இறக்குகிறோம். வானவர்கள் சொல்வார்கள், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர போதுமானவன் என்று வானவர்கள் ஆறுதல் சொல்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. அப்பேற்பட்ட ஈமானுடையவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மை மாற்றட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்ற மற்றும் ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.